இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இப்போ அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கேவோட இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன்னாக செக் அவுட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும் வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேவோட லேட்டஸ்ட் அரைவல்ஸ் பற்றி பார்த்தலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா எனி டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அவரோட மேனேஜர் வந்து சென்னைக்கு ரீச் ஆகியிருப்பாருன்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறப்பே வந்து ரீச் ஆகியிருப்பாரு. எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்பிடனில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷனுமே அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம அன்ஷுல் கம்போஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவுமே சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. பொறுத்து வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஐபிஎல் 25 சிஎஸ்கேக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறார் அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட ஜேமி ஓவர்டன் இன்னைக்கு நம்ம அன்புடனுக்கு ரீச் ஆகிடுவார். ப்ராப்ளி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறப்ப கூட ஜேமி ஓவர்டன் அரைவ் ஆகியிருக்கலாம். பிகாஸ் நேற்றுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலியமாக தெரிவிச்சிருப்பாரு இங்கிலாந்து டு சென்னை டைரக்ட் ஃப்ளைட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் நம்ம ஜேமி வந்து கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமாக தான் வராரு. அதனால தான் ஸ்லைட் டிலே. ஸோ வந்து மார்ச் 14 நேற்றுக்கே வந்திருக்கலாம். பட் எஸ் இன்னைக்கு தான் வந்து அரைவ் ஆக போகிறாரு. அண்ட் அவர் கூட வந்து சாம் கரனுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சாம் கரன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணல நான் வந்து அன்புடனுக்கு வந்துட்டு இருக்கேன்னு. ஸோ எப்பவுமே ஷேர் பண்ணுவார். பட் இந்த டைம் ஷேர் பண்ணலன்னா மேபி அவர் தனியாக வராரா அவர் ஜேமியோட வந்து சர்ப்ரைஸாக வராரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். லிட்டரலி தெர் இஸ் நோ அப்டேட் அபவுட் கான்வே, ரச்சின், நூர் அண்ட் நேத்தன் எல்லிஸ் அரைவல். இவங்க எல்லாருமே ப்ராப்ளி இந்த வீக்கெண்ட்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்லிப்போம். ஸோ அதுலேயே நான் இப்போதைக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன். மேபி 1 or 2 days மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து புஷ் ஆகலாமே தவிர பை மார்ச் 18 or 19 எல்லாருமே அரைவ் ஆகிடுவாங்க. அண்ட் ஃபைனலி ஆல் 10 டீம்ஸ் பார்த்தா உங்களை ஐபிஎல் 25 கேப்டனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்தலாம். சிஎஸ்கே ருத்துராஜ் கைக்வாட், எம்ஐ ஹர்திக் பாண்டியா, எஸ்ஆர்ஹெச் பேட் கமின்ஸ், ஆர்ஆர் சஞ்சு சாம்சன், ஜிடி சுப்மன் கில், பிபிகேஎஸ் ஸ்ரேயஸ் ஐயர், எல்எஸ்ஜி ரிஷப் பந்த், ஆர்சிபி ரஜத் பட்டிடர், கேகேஆர் அஜின்கியா ரஹானே, டிசி அக்ஷர் பட்டேல். ஸோ டிசி கிட்ட நிறைய சாய்ஸஸ் இருந்தது. தே ஹவ் கான் ஃபார் அக்ஷர் பட்டேல். எனக்குலாம் நிறைய டைம் தோணி இருக்கு என்னடா இப்படி உழைக்கிறாரு ஆனால் அவருக்கான அந்த ரிவார்டு வந்து கிடைக்காமே இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப நாளாவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலி அவருக்கான அந்த ரிவார்ட் கிடைச்சிருக்கு. எப்படி சைடை லீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் டிசியில் எனக்கு தெரிஞ்சு கடப்பார சைடு ஜேஎஃப்எம், அதுக்கப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஃபேஃப் டியூப்ளசிஸ் இந்த மாதிரி சூப்பர் சாலிட் பிளேஸை வந்து வச்சிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி வந்து டிசி இந்த ஐபிஎல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் கேகேஆருக்கு அஜின்கியா ரஹானே வாஸ் ஆல்சோ செம மூவ். ஸோ அஜின்கியா ரஹானே செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஆல்ரெடி ஆர்ஆருக்காக கேப்டனாகவும் இருந்திருக்காரு. அண்ட் ரஹானேவோட செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்னு நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். ஏன்னா ஆர்ஆருக்காக இருந்திருப்பார் கேப்டனா. தென் நிறைய டீம்ஸ் அவரை இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்காமே போயிருக்கும் சில சீசன்லாம். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்ற மாதிரி 2023 சிஎஸ்கேவை ஜாயின் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஒரு கலக்கி அந்த சீசனில் வந்து சிஎஸ்கேக்காக பிரில்லியண்டாக ப்ளே பண்ணி சாம்பியன்ஷிப்புமே அடிச்சிருப்பாரு. சிஎஸ்கே அவரோட T20 கரியர் ரிவைவ் பண்ணி இப்போ வந்து அஜின்கியா ரஹானே கேகேஆரோட கேப்டனாக வந்து இந்த ஐபிஎல் 25 இருக்க போறாரு. எல்எஸ்ஜி அண்ட் பிபிகேஸ் வேற ஆப்வியஸ் சாய்ஸஸ் தான். இந்த ஐபிஎல் 25 ஹையஸ்ட் சோல்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 1 and 2 வந்து ரிஷப் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் தான் இருக்காங்க. பார்க்கலாம் அவங்களோட நியூ டீம் அவங்க எப்படி லீட் பண்ண போறாங்க அப்படின்னு. அண்ட் ஆர்சிபிக்காக ரஜத் பட்டிடருமே வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஆர்சிபி அவங்களோட கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 minute முன்னாடி வரைக்குமே கோலி ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னா கோலி தான் வந்து கேப்டனாக இருக்க போறாரு இந்த ஐபிஎல் 25 வந்து கோலி பேக் கேப்டன் அப்படின்லாம் வந்து நம்பிட்டு இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் கோலி திரும்ப கேப்டனாக வர மாட்டார் அப்படின்னு. அவர் ஐபிஎல் 2021 அப்புறமா கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற அந்த வீடியோலே பார்த்தோன்னா அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இதுதான் என்னோட கடைசி இயர் ஆஸ் எ கேப்டனாக இருக்க போகிறது. நான் வந்து இனிமேல் பிளேயராக தான் வந்து டில் மை லாஸ்ட் கேம் வந்து கண்டினியூ பண்ண போறேன் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இன் ஸ்பேன் ஆஃப் 2 years எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே புரிய வரும். ஸோ 2023 ஆர்ஆருக்காக சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்திருக்காரு. இப்போ 2025 சஞ்சு சாம்சன் தான் இருக்காரு. மற்ற எல்லா டீம்ஸுக்கும் கேப்டன்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. 2024 and 2025 சீசனுக்கே பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. லாஸ்ட் சீசன் இருந்த 5 டீம்ஸோட கேப்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐபிஎல் 25 கண்டினியூ பண்ண போறாங்க. மிச்ச 5 டீமோட கேப்டனுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த வருஷம் ஐபிஎல் பேட் கமின்ஸ் மட்டும் தான் லோன் ஓவர்சீஸ் கேப்டனாக இருக்க போறாரு. மிச்ச 9 டீம்ஸ்க்குமே இந்தியன் கேப்டன்ஸ். இந்த வருஷம் கேப்டன்ஸோட salary பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 27 crores, ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 crores, பேட் கமின்ஸ், சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கைக்வாட் இவங்க 3 பேருமே 18 crores, அக்ஷர் பட்டேல், சுப்மன் கில் இவங்க 2 பேரும் 16.5 crores, ஹர்திக் பாண்டியா 16.35 crores, ரஜத் பட்டிடர் 11 crores, அஜின்கியா ரஹானே 1.5 crores. ஸோ லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜின்கியா ரஹானே அண்ட் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த். பும்ரா ஆல்ரெடி 2 weeks ஆஃப் ஐபிஎல் மிஸ் பண்ண போறேன் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்போ வந்து அரைவ் ஆக போறாரு. ஸோ ஏர்லி ஏப்ரலில் தான் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து நம்ம மும்பை கேம்பை ரீச் பண்ண போறாரு. விச் மீன்ஸ் ஒரு 4 to 5 games வந்து பும்ரா மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 13 நடக்க போற டிசி வெர்சஸ் எம்ஐ மேட்ச்ல இருந்து பும்ரா மைட். அண்ட் ஃபைனலி சிஎஸ்கே பேர் டிக்கெட் சேல்ஸ் கமிங் சூன் அப்படின்னு ஆஃபிஷியல் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த வீக்கெண்ட்ல டிக்கெட் சேல்ஸ் கண்டிப்பா ஆரம்பிக்காது. பிகாஸ் சிஎஸ்கே டிக்கெட் சேல்ஸ் ஆரம்பிக்க
அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 1 டே பிஃபோர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வராத காரணத்தினால தான் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீக்கெண்ட் வந்து டிக்கெட் சேல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது. மேபி டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. சிஎஸ்கேட ஹோம் மேட்சஸ் அன்னைக்கு இன்கேஸ் நீங்கள் ஸ்டேடியம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண பாருங்கள். அதாவது எம்டிசி. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களை ஸ்டேடியமுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ செகண்ட் இயராக பார்த்தீங்கன்னா எம்டிசி அண்ட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட சிஎஸ்கே மேட்சோட அந்த டிக்கெட்டு காமிச்சா போகிறோம், உங்களை டேரெக்டாக வந்து ஸ்டேடியமில் போய் விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண பாருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். IPL 25க்கு நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஐ மேக் வீடியோ பீஷியஸ். பாய்.